உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவையில் இந்தியாவின் மிகப்பெரிய உணவுத்துறை சார்ந்த கண்காட்சி ஜூலை 1 முதல் 3 வரை கொடிசியாவில் நடைபெறுகிறது. 36 நாடுகளை சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்ட தொழில்துறை வல்லுநர்கள் பங்கேற்கும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த தொழில்துறை கண்காட்சி கோவையில் உணவுத்துறையை மையமாக கொண்டு 6 முக்கிய கண்காட்சிகள் ஜூலை 1 முதல் 3 வரை கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறுகின்றன. இந்த நிகழ்வு தென்னிந்தியாவில் உள்ள உணவு வணிக நிறுவனங்களுக்கு உணவு பதப்படுத்துதல், பேக்கரி, உணவு உற்பத்தி இயந்திரங்கள், பேக்கேஜிங் மற்றும் விருந்தோம்பல் துறைகளில் உருவாகி வரும் நவீன தொழில்நுட்பங்களையும் புதுமைகளையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது குறித்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் சினர்ஜி எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் பிரிஜேஷ் எட்வர்ட்ஸ் பேசுகையில், இந்திய அரசின் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம், இந்திய மசாலா வாரியம், தேசிய மஞ்சள் வாரியம் மற்றும் பல்வேறு முன்னணி தொழில்துறை அமைப்புகளின் ஆதரவுடன் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 36 நாடுகளை சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்ட தொழில்துறை வல்லுநர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாபெரும் தொழில்துறை நிகழ்வில் உணவு பதப்படுத்துதல், பானங்கள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், பேக்கரி மற்றும் இனிப்பு தயாரிப்புகள், உணவு பேக்கேஜிங், ஹோட்டல் மற்றும் விருந்தோம்பல் துறை, வேளாண் தொழில் மற்றும் உணவு ஏற்றுமதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள், சில்லறை விற்பனையாளர்கள், ஹோட்டல் துறையினர், தொழில் முனைவோர், ஆலோசகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடுகின்றனர். இந்நிகழ்ச்சியில் அருண் அண்ணாதுரை, பிரபு காந்திகுமார், ரமேஷ் சந்திரன், சினர்ஜி ரஞ்சித், முகேஷ் விஷால் விச் ஆகியோர் பங்கேற்றனர். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி சார்பாக ஹொரேகா நிறுவனர்கள் திரு பிரிஜேஷ் அண்ட் மிஸ்டர் சசி அவங்க 2 பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்போ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த 10 வருஷ காலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு. ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையிலிருந்து இன்னைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் உருவாகி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த என்டையர் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரோட ஒரு எவால்வேட் பண்ணாலே இது ஒரு மோர் தென் ஒரு 6 lakhs crore உண்டான மதிப்பான ஒரு இண்டஸ்ட்ரி இது. இன்னைக்கு எல்லாருமே ஒரு கவனிக்கத்தக்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக இருக்குங்கிறதான் சொல்லணும். அதில் என்னன்னா, விடாமுயற்சியோட இந்த கான்செப்டை அக்ராஸ் தி வேர்ல்ட்னே சொல்லலாம். இன்னைக்கு நேஷனல் வைடு இந்த கான்செப்டை எடுத்துக்கொண்டு 11 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி உலகத்தில் இருக்கிற அத்தனை டெக்னாலஜி விஷயங்களையும் உணவு சார்ந்த அத்தனை விஷயங்களையுமே ஒரே கூரையின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் எங்களோட வாழ்த்துக்களையே நாங்கள் சொல்கிறோம். பேசிக்காக இந்த எக்ஸ்போ யாருக்கு அப்படிங்கிறது முதல் கேள்வி. உணவு சார்ந்த எல்லாருக்குமே இந்த எக்ஸ்போ யூஸ் ஆகும். இதில் நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறவங்க, ஒரு ஃபேக்ட்ரியாக ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்க, ஃபுட் ரிலேட்டடான சர்வீஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஹோம் மேக்கர், நம்ம அம்மாவிலேருந்து எல்லாருமே ஒரு உணவுன்னு ஒரு விஷயத்த டச் பண்ணுற எல்லாருமே இதுக்கு வரணும். இது ஏன் அப்படின்னா, ஒரு உணவுன்னு ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டாலே அதில் ஈஸியாக அழகாக ஒரு கிச்சன் ஒரு சப்ஜெக்ட் வருது. ஸோ இன்னைக்கு ஒரு வீட்டில இருந்து தான் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ்க்கான அத்தனை ஒரு விதையுமே அங்கதான் உருவாகுது. ஒரு சின்ன மசாலா ஐடியா அம்மா கிட்ட இருக்கிற இன்னைக்கு ஒரு மசாலா ஐடியா, அப்பா கிட்ட இருக்கிற ஒரு சின்ன திறமை, நம்ம தம்பி கிட்ட இருக்கிற ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி நம்ம மனைவியோட, அதாவது மனைவி அவங்களோட
மறைஞ்சு கிடக்கிற ஒரு திறமைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னைக்கு எவ்வளவோ பேர் ஐடென்டிஃபை பண்ணி உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோட சப்போர்ட்டோட இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய நிறுவனமா மாறி இருக்குங்கிறது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதை எப்படி வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதுங்கிறதுக்கு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கைடன்ஸ், ஒரு இது தேவைப்படுது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு எண்ட் டு எண்ட் சொல்யூஷன், இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி எக்கோ சிஸ்டம் தான் சொல்லணும். ஹொரேகாங்கிறது வந்து இது ஒரு வெறும் எக்ஸ்போங்கிற விஷயமே கிடையாது. இது ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டருக்கான ஒரு கம்ப்ளீட் எக்கோ சிஸ்டமா பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மிகப்பெரிய சாதனை கண்டிப்பா வந்து பிரிஜேஷ் அண்ட் சசி சார் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்காக தான் நான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சார்பாக தேங்க் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரைட் ஃப்ரம் ஒரு ரா மெட்டீரியல் இன்கிரேடியன்ட்னு ஒரு சொல்றோம். ஸோ அந்த இன்கிரேடியன்ட் வந்து இன்னைக்கு வந்து நிறைய ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்குது, அதுக்கான சப்ளையர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு பெரிய ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து கிச்சன் நம்ம செட் பண்ணுறதுக்கு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸுங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு மெகா ஃபேக்ட்ரி ப்ராசஸிங்கில் ஒரு டன் கணக்கில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ், அவ்வளோ குவாலிஃபைடு எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்குமே வந்து ஒரே ஒரு ரூஃபு கீழே இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்படுற ஒரு கைடன்ஸ், ஒரு பிஸ்னஸ் கைடன்ஸ். நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு ஐடியா இருக்கு, அதை எப்படி வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதுங்கிற ஒரு கிச்சன் டிசைனிங்ல இருந்து எந்த எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும், நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கைட் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து அக்ராஸ் தி நேஷன்ல இருந்து நிறைய லீடர்ஸ் வந்து ஒரு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இங்க வர ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம இப்ப எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்ன, எல்பிஜி இந்த ஷார்டேஜ் இஷ்யூ, இந்த வார்னால வந்த இஷ்யூ வந்து இன்னைக்கு எல்லாருமே ஃபேஸ் பண்றோம். திருப்பி என்னாச்சு, 10 years 15 years ரிவர்ஸ் போனோம். எல்பிஜிக்கு பதிலாக எல்லாருமே எதுக்கு போனோம், ஃபயர்வுட்டுக்கு போனோம், விறகுல சமைக்க ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு இதே ஊர்ல நிறைய கம்பெனிஸ், ரொம்ப அட்வான்ஸ்டா திங்க் பண்ண கம்பெனிஸ் வந்து இந்த வார் இஷ்யூவை கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாம எல்லாருமே எலக்ட்ரிக்கல் பேஸ்டு எக்யூப்மெண்ட்ஸை வந்து 5 years முன்னாடியே வந்து அவங்களோட எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ப்ராப்ளமை வந்து ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இபி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்குன்னா இன்னும் அட்வான்ஸ்டா வந்து 5 years கழிச்சு நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு R&D வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு எல்பிஜிக்கு வந்து இன்னொரு ரிப்ளேஸ்மெண்ட் வருது, பிஎன்ஜி சொல்றாங்க, அது முடிச்சுட்டு நைட்ரஜன் பேஸ்ட் வந்து சொல்றாங்க. நாளைக்கு வந்து அது எல்பிஜிங்கிற ஒரு சப்ஜெக்டே இல்லாம, இபிங்கிற ஒரு சப்ஜெக்டே இல்லாம நாளைக்கு வந்து குக்கிங் நடக்கும். அந்த மாதிரி வந்து இங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்ம எங்க இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம எங்க இருக்கோம், நாளைக்கு ஃபியூச்சர் வந்து எந்த அளவுக்கு மாறப்போகுதுங்கிறத நம்மளுக்கு நம்மளே அசஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட பிஸ்னஸை இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி க்ரோ பண்றதுக்கு இந்த எக்ஸ்போ வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நம்புறேன். நீங்க வந்து உங்க இன்ஃப்ளூயன்ஸ் இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்குமே வந்து என்னோட பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் பீப்புள் ஒவ்வொருத்தருக்குமே உங்க இன்ஃப்ளூயன்சஸோட சப்போர்ட், ஏன்னா நீங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறீங்க ஒரு விஷயத்த. ஸோ ஒரு நல்ல விஷயத்த வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் எடுத்துட்டும் போக முடியும், ஒரு சின்ன பிரச்சனையையும் ஒரு பெரிய அளவில் உங்களால கொண்டு போக முடியும். உங்க கையில வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மீடியா இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய கோயம்புத்தூர்ல சொன்ன மாதிரி அண்ணா ரமேஷ் சார் சொன்ன மாதிரி ஹொரேகாங்கிறது வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரோட மிகப்பெரிய ப்ரைடாவே மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெருமையான ஒரு விஷயத்த நீங்க மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். இந்த எக்ஸ்போ வழியா பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து பயன்பெறணும். நம்மளோட கோவை மாநகரம் வந்து மிகப்பெரிய தொழில் நகரம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய எஸ்எம் கார்பரேஷன்ஸ், நம்ம சந்திரன் ஸ்டீல்ஸ் அண்ணாங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து தேர் லெஜெண்ட்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. அதாவது இன்னோவேஷன்ஸ், கோயம்புத்தூர் இஸ் நோன் ஃபார் தி இன்னோவேஷன்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து ஹொரேகா வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.